ஜேம்ஸ் ரென்விக் 1662 ஆண்டில் ஆண்ட்ரூ ரென்விக் என்ற ஏழை நெசவாளரின் மகனாக டம்ஃப்ரைஷயரில் உள்ள மோனியாவில் பிறந்தார். அவரது தாயார் எலிசபெத் கோர்சன். ஜேம்ஸ் ரென்விக் இளமையிலேயே ஆண்டவரை உற்சாகமாக தேடுவதிலும் ஜெபிப்பதிலும் சிறந்தவராக காணப்பட்டார். 1675 ஆண்டில் அவரது தந்தை ஆண்ட்ரூ ரென்விக் இறந்தார். படிப்பதற்கு வசதியற்றவராக காணப்பட்டதால் இவரின் தூய்மையான வாழ்க்கையை பார்த்த உறவினர்கள் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்தனர். ஜேம்ஸ் எடின்பர்க் பல்கலைக்கழகத்திற்குச் சென்றார். அங்கு அவர் மதத்தைப் பற்றிய படிப்பு படித்தார். பின்னர் 1681 ஆண்டில் கேமரோனியர்கள் என்று அழைக்கப்படும் உடன்படிக்கையாளர்களின் பிரிவில் சேர்ந்தார். விரைவில் அவர்களில் முக்கியமானவராக ஆனார். பின்னர் அவர் குரோனிங்கன் பல்கலைக்கழகத்தில் இறையியல் பயின்றார் மற்றும் 1683 ஆண்டில் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ரென்விக் தனது அற்புதமான ஊழியத்தின் முதல் ஆண்டில் நெதர்லாந்தில் ஊழியம் செய்தார். பின்னர் 1683 ஆண்டில் ஸ்காட்லாந்திற்கு திரும்பியதும் ஏசாயா புத்தகத்திலிருந்து பகுதிகளை தேர்ந்தெடுத்து தனது முதல் பிரசங்கத்தை வழங்கினார். ரென்விக் அடுத்த 5 வருடங்களை ஸ்காட்லாந்தைச் சுற்றி பயணம் செய்து ஊழியம் செய்தார். அந்த காலத்தில் பட்டம் பெறும் ஒவ்வொருவனும் நான் அரசனை இந்த ராஜ்யத்தின் எல்லா காரியங்களிலேயும் ஆளுகை கர்த்தாவாக ஏற்றுக்கொள்கிறேன், அரசனின் ஆளுகைக்கும் வல்லமைக்கும் எந்தவிதத்திலும் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன் என்று வாக்குக் கொடுக்க வேண்டும். ஆனால் ஜேம்ஸ் கிறிஸ்துவையே தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டதால் அரசனின் அராஜகத்தை வெறுத்தார். கத்தோலிக்க சட்டத்திட்டங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். கிறிஸ்துவை பின்பற்றி உபத்திரவங்களை சகித்து உடன்படிக்கைக்குச் சொந்தக்காரர்களாக விளங்கிய மக்களுக்கு போதகரானார். பின்னர் அரசனின் ஆட்களால் பிடிக்கப்பட்ட இவர் கிறிஸ்துவை மறுதலிக்கவும் அரசனை வணங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் இவர் அதனை மறுக்கவே கொடுமையான தண்டனைகளை அனுபவித்தார். பலமுறை விசாரிக்கப்பட்ட இவர் இறுதியில் தன் விசுவாசத்தில் நிலைத்து நின்றதால் 1688 பிப்ரவரி 17 அன்று தனது 26வது வயதில் எடின்பரோவில் உள்ள கிராஸ் மார்க்கெட்டில் ஜேம்ஸ் ரென்விக் தூக்கிலிடப்பட்டார். அவரது மரண தண்டனையைத் தொடர்ந்து ஜேம்ஸ் ரென்விக்கின் தலை மற்றும் கைகள் துண்டிக்கப்பட்டு நகரின் வாயில்களில் பொருத்தப்பட்டன. அன்புமிக்க நண்பர்களே, தேவன் அதிக தயவாக நான் மரண பயத்தை எதிர்த்து நிற்க அவருடைய பெலனை எனக்கு அளித்திருக்கிறார். எப்போது மரித்து மகிமைக்குள் செல்லலாம் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன். இவ்வுலகத்தில் உங்களைத் தவிர மற்ற எந்த காரியத்தை விட்டு பிரியவும் நான் துக்கப்படவில்லை. உங்களிடத்தில் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். அருமையான உடன் ஊழியர்களே, ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்களே, உங்களுக்கு என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை ஜேம்ஸ் ரென்விக்கின் இறுதி வார்த்தைகளாகும்.